சென்னையில தானே பிரச்சனை, உங்களுக்கு என்ன? சென்னையில நடந்தது கோவையில நடக்காதுன்னு என்ன சார் கேரண்டி? ஆனந்திக்கு நீதி வேணும் சார். சார் இங்க மட்டும் இல்ல சார், 18 பிரான்ச்லயும் இதே பிரச்சனை தான் சார். ஏய், உங்களுக்கு என்னதாயா பிரச்சனை? என்னாச்சியா? டாட், திருப்பூர், ஈரோடு, நெல்லைன்னு எல்லா பிரான்ச்லயும் ஆனந்திக்கு ஆதரவா ஸ்ட்ரைக் பண்றாங்க. எல்லாம் இந்த சத்யாவால வந்தது. சத்யா ஃபோன் பண்றா. ஹலோ, நான்ப்பா பெரிய ஸ்பூனு. ஸ்ட்ரைக்கு போராட்டம்னு காதுல தேன் வந்து பாஞ்சிருவுமே. அப்பனும் மகனும் பின்லேடுன்னு ரேஞ்சுக்கு பிளான் பண்ணீங்க, எல்லாமே புஷ்ஷுன்னு போதே. ஏய் ஐயோ, டென்ஷன் ஆகி ஹார்ட் வெடிச்சு செத்துறாத. சாக்கோட சாக்கா இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? பாருங்க, நீங்க எங்கே இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஓகே மேடம். ரொம்ப நன்றி மேடம். என் கேஸ்ல நீங்க இந்த அளவுக்கு அக்கறை எடுத்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் நான் உன்னாண்ட சொல்ல. என்ன மேடம்? உன் கேஸுக்கு இன்னும் நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. ரொம்ப தங்கமானவங்களா இருக்காங்கல்ல. நான் நினைச்சே பார்க்கலப்பா. ஆமா. என்ன மேடம்? எஃப்ஐஆர் மட்டும் போட்டுட்டா இது சாதா கேஸ். ஆனா சோஷியல் இஷ்யூ ஆனாதான் மாசு. புரியல மேடம். எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையும் சட்டத்தை விட சமூகமும் சேர்ந்து விஸ்வரூபம் எடுத்தா சொல்யூஷன் வேற லெவல்ல இருக்கும். ஆண்கள் பெண்களுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தா அதை தண்டிக்க சட்டம் வந்துச்சு. ஆனா ஆண்கள் அதுக்கு பயப்பில்லை. அதே மீ டூ மூமெண்ட் வந்தப்போ சோஷியலா ஒரு பெரிய புரட்சியே வெடிச்சுது. எங்க நம்மளையும் மீ டூல போட்டுருவாங்களோன்னு பயந்து ஆண்கள் கம்முன்னு இருந்தானுங்க. நாம இங்க போராடினா ஒரு ஆனந்திக்கு மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். இதையே சோஷியல் இஷ்யூவா மாத்தினா லட்சக்கணக்கான ஆனந்திங்களுக்கு நீதி கிடைக்கும். இதுக்கு என்ன பண்றது மேடம்? ஜஸ்டிஸ் ஃபார் ஒர்க்கிங் மதர்ஸ். இந்த மந்திரம் ஹேஷ்டேகா மாறணும். சோஷியல் மீடியால வைரலா மாறி எல்லா இடத்துக்கும் பரவணும். அப்பதான் நமக்கு மீடியா, பொதுமக்கள்னு சப்போர்ட் கிடைக்கும். எல்லா இடமும் இதே பரவுறப்போ ராஜகோபாலுக்கும் ரோஹனுக்கும் அடிவயிறு கலங்கும். சரி, எல்லாரும் மொபைல் எடுத்துக்கோங்க. இதை நானே ஆரம்பிச்சுக்கிறேன். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? நான் இந்த பிக்சர் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். எல்லாரும் ஐடியில இருந்தும் போஸ்ட் பண்ணிருங்க. நான் ஷேர் பண்ணிட்டேன். கரெக்டா? இந்த கம்பெனியோட எல்லா பிரான்ச்சுக்கும் இது பரவணும். சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நானும் போஸ்ட் பண்ணிட்டேன் மேடம். சூப்பர் தங்கம். ஜஸ்டிஸ் ஃபார் ஒர்க்கிங் மதர்ஸ். எப்படி நம்ம ட்ரிக்கு? சும்மா ஹோல் தமிழ்நாட்டுக்கே ஹாட் டாபிக்கே இதான் மாம்சே. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு உன் மேட்டர் தான் கிழி கிழின்னு கிழியுது. நீங்க பார்க்கலாம், பாருங்க
சீக்கிரமா பாருங்க. என்னாச்சு டேட்? இரு பாக்குறேன். டேட், சும்மா லைக்ஸ் அள்ளுதுல. ஒரு ஆனந்திக்கு மட்டும் இல்ல, உன் கம்பெனில ஒர்க் பண்ற அத்தனை ஆனந்திங்களுக்கும் நீதி கிடைக்கும். அது வரைக்கும் ஜஸ்டிஸ் ஃபார் ஒர்க்கிங் மதர்ஸ் அதுதான் ட்ரெண்டிங். ஊரே ஷேர் பண்ணுது, நீங்க பண்ணலாம், போய் பண்ணுங்க. ஏய், உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பா உடுப்பா. இப்ப நான் பஞ்ச் டயலாக் பேசுற மூட்லலாம் இல்ல, மனசெல்லாம் பட்டாம்பூச்சியா பறையுது. நான் போய் என் அமுல் பேபியோட ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். பாய். நம்மள காலி பண்ணிட்டு இவளுக்கு ரொமான்ஸ் வர கேக்குதா? ஹலோ சார், ஆனந்தி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிருக்கா சார். அவ வெளியில வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஆனந்திய முடிச்சிடுங்க. ஓகே சார். டேய் சார், உங்களுக்கு டபுள் பேமெண்டா தரேன். லேபர் கேஸை விட எனக்கு மர்டர் கேஸ் ரொம்ப ஈஸி. சார் கவலையே படாதீங்க சார். ஆனந்தி காலின்னு நினைச்சுக்கோங்க. ஏய் வாங்கடா போலாம். சரிண்ணா. நீ கேட்டது 6 மாசம் லீவு, ஆனா நான் உனக்கு தரப்போறது நிரந்தர லீவு. போய் சேரு ஆனந்தி. அவளை முடிச்சதும் நெக்ஸ்ட் சத்யாவை காலி பண்ணணும். ம், ம். உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே, ஐயையோ எனக்குள் முதலச்சம் வருதே. ஹே, உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே, ஐயையோ எனக்குள் முதலச்சம் வருதே. ரவுடி பேபி, அமுல் பேபி. ரவுடி பேபி, என் யாரோ கடத்திட்டாங்க. என் வாயில இப்படி அமுத்தி கடத்திட்டான். நான் எப்படி இங்க, நீ எப்படி இங்க, என்ன நடக்குது? சரி சரி சரி, ஒரு சொல்றான். ரவுடி பேபி, என்னைய கடத்திட்டானுங்க. ரவுடி பேபி, அவங்களாம் சும்மா விடக்கூடாது. அவங்களாம் ஒரு கை பாத்துடணும். யார் அவனுங்க? என்ன சொல்ற நீ? நான் தான் உன்னை கத்துனா. நீயா? ஆமா, என்ன தவிர உன்னை யாரு கத்த முடியும்? எதுக்கு ரவுடி பேபி? அது அது வந்து சார், என் புருஷனை விட சொல்லிட்டீங்களா சார்? எங்க சார், எங்க சார் வச்சிருக்காங்களா? ராஜகோபால், இது ரொம்ப தப்பு. உடனே பிரபு ரிலீஸ் பண்ணுங்க. என் புருஷனை நீங்க தூக்கனா விட்டுருவேனா? பார்த்தல, ஏசிய நம்பிட்டார். ஆனந்திக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த சத்யா ஓயவே மாட்டான். என்ன ரவுடி பேபி, கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா, இது எந்த இடம்? இரு இரு, இன்னைக்குதான் ஒரு அழகான பையனும் ஒரு அழகான பொண்ணும் முதல்ல சந்திச்ச இடம். அது இது நம்ம 2 பேரு. நீயும் நானும் 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இதே நாள்ல தான் மீட் பண்ணோம். ரவுடி பேபி, நீ தாஜ்மஹாலை பார்த்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டல்ல?
ஹாப்பி 6th anniversary டே. மீட் பண்ண 6வது ஆண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. many more. டேய் இருடா, என்னடா மோர் தேருன்னு? அதான் இங்கிலீஷ் வரல விரா. சார் முன்னாடியே போன் பண்ணி உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சத்யா சொல்லிருச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல சந்திச்சதை உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அமுல் பேபி. ரவுடி பேபி, நானும் உனக்கு இதே சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் நினைச்சேன். ஓ, அதான் காலைல இருந்து சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தியா? இதுதான் உண்மையான காதலுங்கிறது. 2 பேரும் லவ்ஸ் பண்ண எதையுமே மறக்காம இருக்கீங்களே, பெரிய விஷயம்தான். ஐயா, இப்படி 2 பேரும் வெக்கப்பட்டா நாங்க எப்ப கேக் சாப்பிடுறது? அடா சரி வா. கேண்டில் பத்த வைக்கட்டுமா? வைடா. ஹாப்பி 6th year anniversary அமுல் பேபி. சேம் டு யூ ரவுடி பேபி. பாத்தியாடா சத்யாவ? டேய் கேக் எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நீ சாப்பிடுங்க, நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். எனக்கு அமுல் பேபிக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நாங்க போயிட்டு வந்துறோம். நீங்க கேக் சாப்பிடுங்க, சரியா? என்ன வேலை? டேய் கேக் சாப்பிடலாம்டா வாடா. வா வா வா. முதலட்சம் வருதே உன்னை பார்க்கும் நொடியில் நான் என்னை மறந்தேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பெண்மை உணர்ந்தேன். ரவுடி பேபி, அந்த கேக்ல ஃபர்ஸ்ட் மீட்னு போட்டுருந்துச்சுல, ஆமா. அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? அமுல் பேபி சும்மா இரு. சரி நான் கிளம்பட்டுமா? ரவுடி பேபி, என்ன கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போ. டியூட்டி இருக்குதுல்ல அமுல் பேபி. ரவுடி பேபி, உன்னை இப்படி பார்க்கும் போது ஏதோ புதுசா பாக்குற ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கும் அதேதான். நான் கிளம்புறேன். ப்ளீஸ் ரவுடி பேபி. அமுல் பேபி என்ன? ப்ளீஸ். முடியாது. டைம் ஆயிடுச்சு அமுல் பேபி, ப்ளீஸ் ப்ளீஸ். கிளம்பணுமா? சரி ஓகே. போலீஸ்காரிக்கு டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி ஒர்க் நெக்ஸ்ட். கரெக்ட். எஸ். குட் பாய். ஓகே பை பை. வந்துறேன். பை. பை. ஏய் நிறுத்து. ஏன்பா வண்டி நிறுத்தின? உள்ள இருக்க பொம்பளைக்கு பிரசவம் பார்க்க போறான். ஏன்பா அந்த பொண்ணு பாவம்பா, புள்ளத்தாச்சி பொண்ணுப்பா. ஏய் நீ சூப்பர் ஸ்டார் ரசிகன்னா அவர் மாதிரியா பேசுவியா? தல்றா. ஏய் வெளில வா. ஏய் வெளியில வாங்குறேன்ல, வெளில வா. இறங்கு 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 இறங்குகிறல்ல. அண்ணா ப்ளீஸ், நான் வேண்டாண்ணா, ஒன்னும் பண்ணிடாதீங்கண்ணா. அண்ணாவா? நான் இப்போ உனக்கு ஏமா உனக்கு பிரசவ கால லீவ் வேணுமா? அதை கொடுக்க தான் வந்திருக்கோம் நிரந்தரமா. ஐயோ அண்ணா வேண்டாண்ணா, குழந்தை இருக்கு, வேண்டாண்ணா. டேய் நிறுத்துடா, அக்கடை சூடு. அடே சிரிப்பு போலீஸு, நாங்க 4 பேரு, நீங்க சிங்கிள், நாங்க அடிச்சா தாங்குவியா? டேய் நான் சிங்கள சொல்லடா, பின்னாடி நிக்கிற சிங்கத்தை சொன்ன.
போலீஸ், என் காலில் விழுந்து சாரி கேட்டு ஓடி போயிரு, இல்லைன்னா வெட்டி சுக்கா போட்டுருவேன். ஓவரா பில்டப் கொடுத்துட்டு பொசுக்குன்னு காலில் விழுகுற. மேட் இன் யூபி, 2300 ரூபா. தமச்சா கள்ள துப்பாக்கி, 6 புல்லட் இருக்குது. நீங்க 4 பேர் தானே இருக்கிறீங்க, மீதி 2 என்ன பண்றது? ஏய், இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். கிளம்பு கிளம்பு. ஏய், இவகிட்ட என்னடா பேச்ச? வெட்டுங்கடா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க வரலனா நானும் என் குழந்தையும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். ரோஹனும் அவன் அப்பனும் ஓவர் ஆடுறானுங்க. ஆனா உனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். ஆனா ஆனந்திய கொல்றதுக்கு துணிஞ்சிட்டாங்களே மேடம். அதுக்கு காரணம் உங்க போராட்டம் ஆபீஸை தாண்டி வீதிக்கு வந்துச்சுல. நாளைக்கு இந்த உலகம் பூரா பரவ போகுது. அதுக்கப்புறம் நிச்சயமா உன் போராட்டத்துக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும். நீங்க எப்படி மேடம் இங்க வந்தீங்க? ராஜகோபாலும் ரோஹனும் உன்னை குறி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனது தெரிஞ்சு நானும் தங்கமும் உன்னை பார்க்க அங்க வந்தோம். நல்ல வேலை மேடம் நீங்க வந்தீங்க. இந்தாங்க. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ். சரி வாங்க. தங்கம் மேடம், எல்லாருக்கும் டிஃபன் குத்தியா? யாருக்காவது ஏதாவது வேணும்னா தயங்காம கேளுங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தங்கம் பண்ணி குத்துருவா. சரியா மேடம்? சொல்லுங்க மேடம். நீங்க சத்யா தானே? ஆமா. நீங்க? நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். சக்சஸ் ஆன எல்லா போராட்டத்துக்கும் பின்னால நிச்சயமா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கெல்லாம் இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க மட்டும் இல்ல, ஆர்ட்ஸ், மெடிக்கல், இன்ஜினியரிங்னு அடுத்தடுத்து வருவாங்க. அப்படியா? இது ஒட்டுமொத்த பெண்களோட பிரச்சனை. ஜெயிக்கிறது நாம தான் மேடம். அது மட்டும் இல்ல, இந்த போராட்டத்தை லைவ் பண்ண சேனல்ல இருந்து வர சொல்லிருக்கோம். வணக்கம் வணக்கம் மேடம். நாங்க எத்தனையோ போராட்டத்தை ஷூட் பண்ணிருக்கோம். ஆனா இது நமக்கான போராட்டம். இத உலகம் ஃபுல்லா லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம். RGM Finance கம்பெனில ஒர்க் பண்ற ஆனந்திங்கிற கர்ப்பிணிக்கு மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்காம விட்டதோட பணத்தை திருடினதா போய் சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு கம்பெனியோட ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க. ஆனந்திக்கு திரும்ப வேலை கொடுத்து அவங்களுக்கு எல்லா உரிமைகளையும் தரணும்னு உறுதியா இருக்காங்க. இதுக்கு பொதுமக்கள், மாணவிகள்னு ஆதரவு பெருகிட்டே இருக்கு. இவங்க தான் SI சத்யா. இந்த பிரச்சனை வெளி உலகத்துக்கு தெரிய காரணமே இவங்க தான். மேடம் இத பத்தி சொல்லுங்க. நான் ஒன்னும் பெருசா பண்ணல. உங்களுக்கு பாதுகாப்பு மட்டும் தான் கொடுக்குறேன். ஊழியர்கள் தங்களோட உரிமைக்காக உசுரை கொடுத்து போராடின்னு இருக்கிறாங்க. அவங்களோட எஃபோர்ட் தான் எல்லாம். நீங்க இத வெறும் கேஸா மட்டும் பார்க்காம ஒரு சோஷியல் இஷ்யூவா மாத்தி தமிழ்நாடு முழுக்க பரப்பிருக்கீங்கன்னு பேசிக்கிறாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் இஷ்யூவா மாத்தல. மாத்தினது RGM கம்பெனி தான். அது ஒரு கர்ப்பிணி பெண்ணோட உரிமையை கொடுக்காம அவமதிச்சப்போ போராட்டம் வெடிச்சுது. எல்லா கம்பெனிஸ்லயும் மெட்டர்னிட்டி லீவுங்கிறத கடுமையான சட்டமாக்கணும். அந்த சட்டம் தான் ஏற்கனவே இருக்கே. இருக்கு. ஆனா இந்த போராட்டத்தை பார்த்தா அந்த சட்டம் இருக்கிற மாதிரி தெரியுதா? கம்பெனி முதலாளிங்களுக்கு நெஞ்சில ஈரோ இருந்தா குழந்தைய பெத்தெடுக்க வேண்டிய கர்ப்பிணிய இப்படி ரோட்ல உட்கார வச்சு பாப்பாங்களா? அப்படி போடு ரோடு பேபி. பா பாத்தீங்களா உன் மருமகளை சும்மா பின்றா. சூப்பர் அண்ணி, வேற லெவல், கலக்கிட்டாங்க. என்ன இது? கர்ப்பிணி மாற்று வைரல் ஆக்கிட்டாங்க பாருங்களேன். சத்யாவைய மருமகன் சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஐயோ அப்பா, உருப்படியா வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கள ரோட்ல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா இது பெருமையா? ரவுடி பேபியை போலீஸ் ஆக்கிறதுக்கு நான் ஏன் அவ்வளவு போராடினேன்னு இப்ப புரியுதா? நீங்க போராட்டக்காரங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுனால உங்க மேல் அதிகாரி கிட்ட இருந்து பிரஷர் இருக்குமே, அத பத்தி சொல்லுங்க. ஐயோ, போட்டு கொடுத்துருவாடா? இல்ல இல்ல, என் மேலதிகாரி என்ன ரொம்ப பாராட்டினாரு.
அவரோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்கு. என்னது ஹேஷ்டேக்கை ஷேர் பண்றியா? இல்ல சார். பப்ளிக் சத்யாவை சூப்பர் ஸ்டாரா பாக்குறாங்க. போராட்டம் மெரினா புரட்சி ரேஞ்சுக்கு பத்திட்டு எரியுது. இனி சத்யாவை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நானும் ஒரு ஷேர் பண்றேன், நீ ஒரு ஷேர் பண்ணு.